India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். எங்க அங்க என்னக்கா எப்ப பார்த்தாலும் நீ ஏன் ஜெயிக்கிற? என்னப்பா நீங்க? என்னப்பா வா என் கூட. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ. ரொம்ப துள்ளி குதிக்காத, என்ன புரிஞ்சுதா? ஐயர் வேற காத்துக்கிட்டு இருப்பாரு. வா. பாயல், ரொம்ப நன்றி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? இன்னையில இருந்து இந்த கோவில் தாசி ஆயிட்டேன். தாசியா? அதாவது வேலைக்காரி? ஐயோ இல்ல, இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. தேவதாசியா? ஏன் பொண்ணு மீரா தேவதாசியா? இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? இது காலகாலமா இங்க நடக்கிறது தானே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வயசுக்கு வந்த பொண்ணு கோயில்ல தேவதாசியா சந்தோஷமா இருப்பா. இல்லன்னா உன்னோட வறுமையால அவ பழைய கிழிஞ்ச துணியில போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா.
கோயில்ல இருக்கிற துணிகளை போட்டுக்கிட்டு உன் பொண்ணு மகாராணி மாதிரி இருப்பா. இங்க பாருப்பா, யோசிக்காத. இந்த வழக்கத்துக்கு உன் பொண்ணு தான் முத ஆளு இல்ல. நேத்து தான் ஒரு குடும்பம் அவங்க பொண்ணை கோயிலுக்கு தேவதாசியா தானம் கொடுத்துட்டு போனாங்க. இதனால சாமி சந்தோஷப்பட்டு அவங்க 2வது பொண்ணோட உடல்நிலைய குணமாக்குவார்னு நினைக்கிறாங்க. நீயும் உன் பொண்ண தேவதாசியா தானம் கொடுத்தா தெய்வம் சந்தோஷப்பட்டு உனக்கு வாரி வழங்கலாம்ல. உன் நிலைமையும் பெரிய மாற்றம் அடையும். உன் தாத்தாவோட தங்கச்சி கூட தேவதாசியா தானே இருந்தாங்க. அது பண்டிதரே, இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப யோசிக்காதப்பா. நான் ஒண்ணு பண்றேன். நான் மீராவோட அம்மா கிட்ட வேணா பேசி பாக்குறேன். பேசு, தாராளமா பேசுப்பா. அதுவும் இல்லாம மீராங்கிற பேர்லயே உன் பொண்ணு பிறந்திருக்கா. கண்டிப்பா அவளோட அம்மாவை மறுக்க மாட்டேன். பிரமாதம் மீரா, பிரமாதம். நீ எவ்வளவு அழகா நடனம் ஆடுற. உன்னோட நடனம் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ தள்ளுமா. உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு தோணுது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலையெல்லாம் விழக்கூடாதுமா. முதலாளி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் இந்த துணிய பண்டிதர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அடா, அதெல்லாம் வேண்டாமா. நீ திரும்ப கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ ரொம்ப அழகா நடனம் ஆடுனால இது அதுக்கான பரிசுன்னு வச்சுக்கோ. என்ன? நான் கிளம்புறேன். அட இருமா. போலாமா? அட இருங்க. அம்மா, சீக்கிரமா சாப்பாடு கொடு, ரொம்ப பசிக்குது. கொடுக்கறேம்மா. அம்மா சீக்கிரமா கொடு. கொஞ்சம் இருமா, கொடுக்கறேன். மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாருமா, உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு சாப்பிட கொடுக்கறேன். சரியாம்மா? மா, அப்பாவும் அக்காவும் கோயில் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் போட்டு கூட. வேணாமா, இது எடுக்காத, கொஞ்சம் பொறு. அவர் இப்ப வந்துருவாருமா. இந்தா, அது வரைக்கும் அம்மா. மா, அவங்க வந்துட்டாங்க. இப்போவாது சாப்பாடு கொடு. அம்மா இங்க பாரு, முதலாளி எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு. இது மட்டும் இல்ல, இந்த புது துணியும் கொடுத்திருக்காரு. நல்லா இருக்குல்ல? அக்கா எங்க காட்டு. அடடா, இந்த துணி பார்க்க அழகா இருக்கே. புது வளையலும் கிடைச்சது. வளையலா? இந்த நெத்தி சுட்டி கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆஹா, ஓ, இந்த தோடும் அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, எனக்கும் இதெல்லாம் வேணும். சரிம்மா, வாங்கி தரேன். இங்க பாரு முதலாளி, இது மட்டும் இல்ல, இந்த இனிப்பும் கொடுத்திருக்காரு. சாப்பிடுறியா? மெதுவா சாப்பிடு. அம்மா இந்தா சாப்பிடு. அப்பா நீயும் சாப்பிடு. மீரா, தினமும் உனக்கு விதவிதமா சாப்பிட கிடைச்சா, இதே மாதிரி புது துணி எல்லாம் கிடைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாப்பா. அதோட கடவுளுக்கு சேவை செய்யற வாய்ப்பும் கிடைச்சா, தினமும் உனக்கு அந்த கோவில்ல நடனமாட வாய்ப்பு கிடைச்சா, அதுவும் பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எப்ப சாமி முன்னாடி போனாலும் எனக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அப்ப சரி. மீரா, உனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. சம்பந்தமா? மீரா, நீ கடவுளுக்கு தாசியா அந்த கோவில்ல இருந்து சேவை செய்ய நினைக்கிறியா? அதாவது தேவதாசி ஆகிறியம்மா?
பரவாயில்லையே, அக்கா கடவுளுக்கு தாசியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையை தான் சொல்றேன். இவ செய்யற சேவையால நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். மீரா, நீ இதுக்கு ஒத்துக்கிறியா? இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. அப்படின்னா பாயல் மாதிரி நானும் தேவதாசி ஆக போறேன்னா? நான் தேவதாசி ஆகிறேன்ப்பா. பாயல் எங்க ஆளையே காணும். அவளும் தேவதாசி ஆயிருந்தால. பாயலும் இப்ப வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. போம்மா, அங்க தட்டுல குங்குமம் இருக்கு, அது அப்படியே நெத்தியில ஊத்திக்கோ. அவ்ளோ குங்குமத்துக்குள்ள இந்த அழகான முகம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் நீ பாக்க தேவதாசி மாதிரியே இருக்க. ஏன் இன்னும் ஏதாவது சடங்கு செய்ய வேண்டியிருக்கா? தேவதாசிங்க எப்பவுமே அலங்காரத்தோடயே தான் இருக்கணும். இன்னைக்கு வேற விசேஷமான ராத்திரி இல்ல, இன்னைக்கு அந்த கடவுளே உனக்கு காட்சி கொடுக்க போறாரு. கடவுளா? அது எப்படி? நீ என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு அந்த கடவுள் தரிசனம் கொடுக்கும்போது நீ அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நீ அப்படியே செய்யணும். புரிஞ்சுதா? இந்தா பால். ரேகா, இந்தா பாலை குடி. பாலா? ஆமா, பால் தான். இன்னைக்கு இது உனக்கு தேவைப்படும். எந்தா குடி.
அது சரி, பாயல் ஏன் இன்னைக்கு வரல? அவளை நான் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கலையே. அவ நேத்து தானே தேவதாசி ஆனா. அவ வந்துருவா, எங்கேயாவது வெளியில போயிருப்பா. நீ முதல்ல பாலை குடி. பால் குடிச்சதுக்கு அப்புறம் நீ இப்ப எங்க தங்க போறியோ அந்த இடத்துக்கு ஒன்ன கூட்டிட்டு போவோம். அப்புறம் அங்க போய் எந்த கேள்வியும் கேட்க கூடாது, புரிஞ்சதில்ல? அங்கதான் கடவுள் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு, சரியா? அம்மா அப்பா தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முதலாளி, நீங்க இங்க இந்த நேரத்துல? நீங்க இங்க தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்னோட அறை. நான் சரியான அறைக்கு தான் வந்திருக்கேன். நீயும் சரியான அறையில தான் இருக்க. முதலாளி, நீங்க குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கடவுள் இப்ப வந்துருவாரு. அப்புறம் அவருக்கு என் மேல கோவம் வந்துடும். பயப்படாத. வானத்துல இருக்கிற கடவுள் அவரா இருக்கலாம், ஆனா இந்த பூமியில இருக்கிற கடவுள் நான் தான். நான் தான் உனக்கு சொர்க்க தரிசனம் கொடுக்க போறேன். இந்த கோவில், இந்த நகைகள், அப்புறம் இந்த அலங்காரம், இதெல்லாம் இந்த கோவிலுக்கு கொடுத்தது நான் தான். நான் ஒரு பெரிய பக்தன். இந்த பக்தனால தான் உனக்கு இப்போ சொர்க்கத்தோட தரிசனம் கிடைக்க போகுது. சாமி கோவப்பட்ட அதோட விளைவு என்னாகும்னு தெரியுமா? எல்லாம் அழிஞ்சு போயிடும், எதுவுமே இருக்காது. கௌசல்யா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா? ஒரு நல்ல தேவதாசி இப்படி கத்த மாட்டா. நீ ஒரு நல்ல தேவதாசியா இருக்கணுமா வேண்டாமா?
என்ன கைய நீளுது? அங்க இங்கன்னு கைய வச்சுட்டு கடைசியில அடிமடியிலேயே கைய வைக்கிறியா நீ? இந்த படையலை முதலாளி கோயிலுக்காக கொடுத்திருக்காரு தெரியுமா? இந்த படையலை கோயில்ல இருக்கிறவங்களும் கோயிலுக்கு வர மக்களும் தான் பயன்படுத்தலாம். கஷ்டப்படுறது ஒருத்தர், தூக்கிட்டு போறது இன்னொருத்தரா? மீரா இப்போ எப்படி இருக்காளோ என்னமோ. ரொம்ப வலிக்குது. எந்திரிச்சிட்டியா? நீ எப்ப எந்திரிப்பன்னு தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இல்லனா இந்த அழகான முகத்துல கரை படிஞ்சிடும். அப்புறம் கடவுள்கிட்ட எப்படி முகத்தை காட்டுவ? நான் இனிமே முதலாளியை பார்க்க மாட்டேன். அந்த கடவுளும் எனக்கு தேவையில்லை. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நம்மள மாதிரி தேவதாசிங்க வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருந்தாகணும். முடியாதுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். கௌசல்யம்மா ரொம்ப வலிக்குது. நான் எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். சரி சரி போலாம், அழாத. ஒரு 2-3 நாளைக்கு வேணும்னா முதலாளி இங்க வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மேலலாம் முடியாது. நான் வீட்டுக்கு போகணும், எங்க அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எந்த அளவுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கி இருப்பேன். ஆனா இப்ப பாரு, என்ன பாரு. நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்க்கணும். போது, நிறுத்து. இது என்னன்னு தெரியும்ல? நீ இப்போ இந்த கோயிலோட சொத்து. இந்த விஷயத்த நல்லா உன் மண்டையில ஏத்திக்கோ. நீ இங்க அமைதியா இருந்தாதான் அங்க உன்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும். அதை நல்லா நீ புரிஞ்சுக்கோ. அழறத நிறுத்திட்டு இந்த மாத்திரையை சாப்பிடு. ஒவ்வொரு வாட்டி அவர் போனதுக்கு அப்புறமும் இந்த மாத்திரையை நீ சாப்பிடு. இல்லன்னா எதிர்பாராத பிரசாதம் கைக்கு வந்துரும். ஏந்தா முழுங்குன்னு சொல்றேன்ல. அப்பாவோட துணியை அப்படியே மடிச்சு வச்சிருமா. அங்க பாரு, அப்பாவே வந்துட்டாரு. முதலாளி அவர் வேலைக்காரர்கிட்ட இதை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படியா? இந்த ஊர்ல நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தேவதாசியை பெத்தவங்களாச்சே. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு படி அரிசி கூட இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. சரி, நீ சூடா சப்பாத்தி போடு, உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணு. போமா, போய் அந்த மாவு பிசைறத எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. என்னடா ஆள் பார்க்க புதுசா இருக்கா? ஆமாண்டா, ஃப்ரெஷ்ஷா பூ பூத்துருக்கு. அங்க பாத்தியா வாடி போன பூ. முதல்ல நான் என்னமோ
முதலாளி தான் உன் பின்னாடி சுத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. நீதான் அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு இப்பதான் தெரியுது. முதலாளி ஒருத்தர் மட்டும் உனக்கு போதாதா? இன்னும் சின்ன பசங்க எல்லாம் தேவையா உனக்கு? நீ உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. உன் வயசு அப்படி பேச வைக்குது. ஒரு காலத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, முதலாளியோட மனசு எவ்வளவு சீக்கிரம் மாறுமோ அந்த மாதிரி வானிலை கூட மாறாது, தெரியுமா? என்னைக்கு முதலாளிக்கு நீ போர் அடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட, உன் குடும்பமும் இருக்காது. வறுமைதான் எல்லாத்துக்கும் தலையாட்ட வைக்கும். உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும், அதை புரிஞ்சுக்கோ. என்ன விட்டு என்ன விடு. இன்னைக்கு என்ன விட்டு. எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. கடவுள்கிட்ட என்னைக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் பாவம் கிடைக்கும். இது ஒன்னும் காய்ச்சல் இல்ல, இது அறிகுறி. ஒரே ஒரு தடவை நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அப்புறம் இந்த காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மகாராணி எந்திரிக்கிறீங்களா? பாக்குறீங்களாமா? அம்மா மகாராணி இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்களா, இல்ல எங்களுக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல எழுந்துரு, போய் அந்த பூத்தொட்டி எடுத்துட்டு வா. போ. உனக்கு என்ன ஆச்சு? கௌசல்யாமா என்னாச்சு? எங்க பாரு. ஒரு நிமிஷம் உங்களை பிடிங்க. மீரா, மீரா இங்க பாரு. மீரா, 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 மீரா. ஒருவேளை இவ கர்ப்பமா இருக்காளோ? முதலாளி, உங்க தயவால இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம். இப்போ வீட்ல அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுங்க. நாத்து நடுறது, மூட்டை தூக்குறது, எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அப்பா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏமா உன் பேர் என்னம்மா? ருச்சி. ருச்சி.
உன்ன மாதிரி உன் பேரும் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு அக்கா ஞாபகம் வர்றதே இல்லையா? வருதுல்ல? வா வா, இப்படி வந்து உட்காரு. அட என்னப்பா நீ உன் பொண்ணு இங்க வந்து உட்கார சொல்லு. வா. பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கு. என்ன ஷம்லல், உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல? ஒரு 2 கையிலயும் 2 லட்டு கொடுக்கணும்யா. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுங்கிற? இவ்வளையும் நீ கோவிலுக்கு அனுப்பி வச்சிடலாம்ல. 2 பொண்ணுங்களுமே கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்ற? கோயில்ல என் அக்கா கூடவா? ஆமாமா. நல்லா இருக்கும்லப்பா. நான் கண்டிப்பா வரேன். கேட்டியா? கோவிந்த் ஐயா, மாம்பழம் வந்திருக்குல்ல, ஒரு பெட்டி எடுத்து இவர்கிட்ட கொடுத்து விடு. சரிங்க. என்னம்மா நீ கிட்ட வந்து உட்காரு. வா வா, இப்படிதான் பக்கத்துல வந்து உட்காரு. உனக்கு தான் இந்த மாம்பழம். மாம்பழமா? உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடு. என்னம்மா நீ பக்கத்துல வந்து உட்காரு. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். கௌசல்யம்மா, அம்மா தண்ணியில என்ன கலக்குறாங்க? நான் தான் மருந்து சாப்பிடுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது நீ சரியா சாப்பிடலையா? உனக்கு தான் ஆரம்பத்திலேயே நான் எல்லாம் புரிய வச்சேன்ல. முதலாளி ஒவ்வொரு முறை போகும்போதும் இந்த மாத்திரையை சாப்பிடு, இல்லைன்னா எதிர்பாராத பிரசாதம் தான் கிடைக்கும். நான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறீங்க. இங்க பாரு, ரொம்ப கொஞ்சமா தான் வலிக்கும். விடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். அம்மா, அதை இப்படி கூட என்ன பண்றீங்க? என்னது இது? எனக்கு வேண்டாம். இது ஒரு கஷாயம், இத குடிச்சிரு. இல்ல வேண்டாம். விடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். வேண்டாம், நான் இத குடிக்க குடின்னு மாட்டேன். சொல்றேன்ல, கொஞ்சமா குடி. ரேகா, இவள கொஞ்சம் குடி. வேண்டாம். கொஞ்சமா குடிச்சிரு. நீ நல்ல பொண்ணு இல்ல. வாய தர, எங்க வாய தர. எனக்கு வேண்டாம். அது கடவுள் எனக்கு தாயாகிற வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் இங்க இருந்து ஓடி கூட போவேன். ஆனா இந்த கஷாயத்தை குடிக்க மாட்டேன். நான் அப்படி ஒரு பாவம் செய்ய விட மாட்டேன். ஓடிடுவியா? உனக்கு என்ன பைத்தியமா? தாயாகிற ஆசை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே இருக்க கூடாது. அத நல்லா புரிஞ்சுக்கோ. பாக்குறவங்க எல்லாம் உன்னையும் உன் குழந்தையையும் திட்டுவாங்க, புரியுதா? அவ்வளவுதான். ஏன் இப்படி பண்ணீங்க? நீ என்ன எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோ. ஆனா உனக்கு இதுதான் நல்லது.
இனிமே எல்லாம் சரியாயிடும். சரி, நீ படுத்து தூங்கு. ம் ம். மீரா, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? மீரா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். முதலாளி பாயல் மாதிரி ஒன்னையும் கொண்டுட்டாருன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருந்தேன். பாயலுக்கு என்னாச்சு சந்து? சொல்லு சந்து, பாயலுக்கு என்னாச்சு? அடுத்த நாள் நானும் கௌசல்யா அம்மாவும் அங்கே போகும்போது பாயலோட மூச்சு நின்று போயிருந்தது. அதை தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். இங்கே தான் பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் அவளை எரிச்சிட்டாங்க. சந்து, என்னது? என்ன சத்தம் அது? மீரா, இன்னைக்கு ஒரு புது தேவதாசி வரப்போறா. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது. ருச்சி, 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 உனக்கு காது கேட்கலையா? நான் டான்ஸ் ஆடுறேன். ருச்சி, இங்க இருந்து போறீங்களா என்ன? ஆட்டம் போட உனக்கு அவ்வளவு ஆசையா? இங்க எதுக்கு வந்திருக்க? இப்ப எதுக்காக அவளை திட்ட? அவளை விடு மீரா. எதுக்கு விடணும்? என்னாச்சு மீரா? ருச்சிக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆமாப்பா, ருச்சி இங்க என்ன பண்றா? ஒருவேளை இவளும் இங்க? அட இல்லம்மா, அக்கா தங்கச்சி ஒன்னா இருந்தா நல்லது தானே. என்ன நல்ல விஷயம்? நீங்க ஏன் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ருச்சி எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா? நல்ல சாப்பாடு, நல்ல துணி, இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடு, தேவதாசிங்கிற மரியாதை, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி பேசுற? நீ போடி இங்க இருந்து. விடு அவளை. விடு. எந்த மரியாதை பத்தி பேசுறீங்க? ருச்சி எங்கேயும் போக கூடாது. பொண்ணா பிறந்துட்டு அவளுக்கு விதிக்கப்பட்ட விதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கோவிலுக்குள்ள அவளுக்கு என்ன வேணா நடக்கட்டும். கோவிலுக்கு வெளியில அவளுக்கு மரியாதை கிடைக்குது இல்ல? ருச்சி இங்க தான் இருப்பா. ருச்சி என்ன மாதிரி அவனை விட மாட்டேன். அவன் எதிர்காலமே வீட்டுக்கு போய்டும். ஏய் ருச்சி, நீ வா. அவளை தொடாதீங்க. விடு, விடு. நிறுத்துங்க.
இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ற மீரா? கடவுள் என்ன சொன்னாலும் அதை வாயை மூடிக்கிட்டு கேட்கணும். வானத்துல வேணா கடவுள் இருக்கலாம், ஆனா நான் தான் இந்த பூமியில கடவுள். எனக்கு அந்த கடவுள் தான் கட்டளை இடுறாரு. அந்த கட்டளைப்படி ருச்சி தேவதாசி ஆகணுங்கிறது தான் முடிவு. கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறத பத்தி இவன் எனக்கு சொல்லுவாளா? கடவுள் எனக்கு இன்னொரு அறிகுறியை காட்டியிருக்காரு. இவளுக்கு இவ தங்கச்சியை பார்த்து பொறாம. மீரா, மீரா விடு, சொல்றேன்ல விடு, விடு. எவ்வளவு தைரியம் உனக்கு? கௌசல்யா, இவளை கூட்டிட்டு போ. வாடி, வா. அக்கா, விடு, 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 வா. அம்மா, அம்மா, அப்பா, கதவு திறங்க. இந்த விஷயத்தில் நடந்த மாதிரி ருச்சிக்கு நடக்க வேண்டாம். கதவு திறங்க, கதவு திறங்க. ருச்சி, ருச்சி உனக்கு ஒண்ணு ஆகல? நான் தேவதாசியாக விரும்பலக்கா. அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நான் உன்னை எதுவும் ஆக விட மாட்டேன். சரி வா. மீரா, நீங்க 2 பேரும் இங்க தப்பிக்கணும்ல? ஆமா. நான் அந்த கோயிலோட பொருட்களை வேற ஊருக்கு எடுத்துக்கிட்டு போகணும். நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. போற வழியில ஒரு சத்திரம் இருக்கும், அங்க நீங்க 2 பேரும் இறங்கிருங்க. ஆனா நாங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த கோவிலை சுத்தி இருக்க எல்லா இடமும் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு எங்களுக்கு உதவி செய்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் இங்க இருந்தே பழகிட்டேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போய் புது வாழ்க்கைய வாழ்ற நம்பிக்கை எனக்கு இல்ல மீரா. ஆனா நீங்க 2 பேராவது வாழலாம்ல. என்னோட ஆசைலாம் நமக்கு நடந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்க வேண்டாம். சரி, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க, சீக்கிரம். மீரா, ருச்சி, மீரா. ரெண்டு பொண்ணுங்களையும் காணுமே. எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரிங்க. ருச்சி, என்னம்மா மருந்து குடிங்க. எவ்வளவுதான் மருந்து குடிக்கிறது ஃபாத்திமா? எனக்கு வந்திருக்கிற இந்த இருமல் வியாதி நான் சாகுற வரைக்கும் இருக்கும். என்ன பேச்சுமா பேசுறீங்க நீங்க? முதல்ல மருந்தே டைம்க்கு எடுத்துக்கிறது இல்ல, அதுக்கு மேல சின்ன குழந்தைங்க மாதிரி மருந்து பார்த்தாலே பயப்படுற. என்னங்க, நீங்க மருந்து குடிச்சாகணும். என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. அந்த அல்லாஹ் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். போதும் போதும், முதல்ல ரெஸ்ட் எடுங்க. சலாம் அலைக்கும்பா.
அலைக்கும் சலாம். ஃபாத்திமா, உன் அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டியாமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் குடிச்சாங்க. எனக்கு என்னமோ வேற டாக்டர் கிட்ட காமிக்கலாம்னு தோணுது. அம்மாவோட இரும்பல் குணமாக்குற மாதிரியே தெரியலையே. இப்போ என் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டேன். நான் ஏற்பாடு பண்றேன். பணத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்க அம்மாவை காமிச்சிடலாம். சரியா? எவ்வளவு நாளா இதே முடிவை சொல்லிட்டு இருப்பீங்க? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வேலைக்கு போகலான்னா. ஃபாத்திமா, இந்த வீட்டுல முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுதுப்பா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், நீ வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. இஷ்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு புரியுதுல உனக்கு? ஆமாப்பா. அப்புறம் ஏன் இந்த மாதிரி தப்பான யோசனையெல்லாம் உன் புத்திக்கு தோணுது? இனிமே அப்படிலாம் தோணக்கூடாது. சரி. துப்பட்டாவை ஏன் தலையில போடல? மன்னிச்சிடுங்கப்பா. பாத்திமா, குழந்தைங்க அழக்கூடாது. பாத்திமா, உன்னோட அப்பா தானே நான், அப்பாவா இல்லையா? உன்னை விட இந்த ஊர் உலகத்தை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். என் குடும்பத்தோட மரியாதையை எப்படி காப்பாத்துறதுங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னோட அப்பாவி குழந்தைடா கண்ணா. அதனாலதான் நான் யோசிக்கிறேன், இந்த உலகத்தோட தப்பான பார்வையெல்லாம் பூ மாதிரி இருக்கிற என் பொண்ணு மேல படக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுதுல்ல? புரியுதுப்பா. போய் அம்மாவுக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. என்ன தப்பா பேசிட்டா அவ? வேலைக்கு தானே போறேங்கிறா. போனா 4 காசு சம்பாதிப்பா. எனக்கும் நல்லபடியா வைத்தியம் பார்க்க முடியும். ஆமா, நீ என்ன பேசுற சபானா? நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? வரவேண்டியதெல்லாம் இது வரைக்கும் வருது, அதுக்கப்புறமா திரும்பி போயிடுது. ஆமா, நீ என்ன நினைக்கிற? பாத்திமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. ஆனா வெறும் பேச்சால வயிறெல்லாம் நிறையாது. நீங்க இப்படி வீட்டுல சும்மா இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாற போறது இல்ல. வாயை அடக்கி பேசு. நீ உனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு தெரியுமா? ஷபானா, உனக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்ற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது, தெரிஞ்சுக்க. அப்படி என்ன நோய்ங்க எனக்கு வந்திருக்கு? உனக்கு கேன்சர் வந்திருக்கு. என்ன? ஏ அல்லாஹ், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்து போறதே மேல். நீ என்ன வார்த்தை சொல்ற சபானா? உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் என்னோட நிலைமையும் ஃபாத்திமா நிலைமையும் என்ன ஆகும்? அப்போ நீங்களே சொல்லுங்க, என்ன பண்றது? ஃபாத்திமாவோட நிக்கா. மூளை ஏதாவது கெட்டு போச்சா உங்களுக்கு? இப்போ நீங்க யார் கூட நிக்கா பண்றத பத்தி பேசுறீங்க? அமீர் கூட. அவங்க நம்ம கான்பூர் அத்தைக்கு சொந்தக்காரங்க தான். அமீருக்கு உன்னோட நோயை பத்தி எல்லா விவரமும் தெரியும். இதை வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலாங்கிறதும் தெரியும். இதை அவனே வெளிப்படையா சொன்னான். அவன் வாயாலேயே சொன்னான், உன்னோட வைத்திய செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறதா. இப்ப நீ சொல்லு சபானா, என்ன பண்ணலாம்? அமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன். இவர்களுடைய நிக்கா இம்ரான் ஹசனின் மகளான ஃபாத்திமாவுடன் ரூபாய் 1 லட்சம் மெஹராக கொடுத்து நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். ஃபாத்திமா பேகம், இம்ரான் ஹசனின் மகள். உங்கள் நிக்கா ஆமீர் ஷேக், துபேர் ஷேக்கின் மகன் பில் அகவத் ரூபாய் 1 லட்சம் மெஹராக பெற்று நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காஹு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிக்காவுக்கு வாழ்த்துக்கள்.
இங்க பாருமா ஃபாத்திமா, இனிமே இதுதான் உன்னோட வீடு. ஆமீரும் நானும் தான் இனிமே உன்னோட குடும்பம். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தா எல்லாம் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரி. இப்ப இதுதான் உன்னோட உலகம். இனிமே இந்த ரூம்ல உன் புருஷனை சந்தோஷமா வச்சிருக்கணும். இனிமே இது உன்னோட பொறுப்பு. சரிம்மா. அங்க பால் வச்சிருக்கேன், அத குடிக்கணும். அப்பதான் உனக்கு பலம் கிடைக்கும். சரிம்மா. வாவ். சும்மா சொல்லக்கூடாது, பேரழகி நீ. அம்மா நீங்க யாரு? நானா? நான் தான் இன்னைக்கு உன்னோட புருஷன். என்னது இது? தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தப்பு தப்பாவா? அம்மாடி பணம் கொடுத்துருக்கம்மா. இந்த ரூமும் நீயும் இன்னைக்கு எனக்கு தான் சொந்தம். போயிட்டா போச்சு. முதல்ல கொடுத்த பணத்துக்கு அனுபவிச்சுக்கிறேன். வா. என்கிட்ட இருந்து தள்ளி போங்க. நெல்லு, கொடுத்த பணத்துக்கு நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புவேன். என் ரூம்குள்ள போந்து தப்பா நடந்துக்கிட்டோம். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? மனிஷ் பாபு, எங்களோட ரெகுலர் கிளையண்ட். நீ அவரை டென்ஷன் பண்ணிட்டியா? உன்னை விட மாட்டேன். உங்க யாரையும் விட மாட்டேன். இங்க பாரு, இத பாரு, இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. மனிஷ் பாபு, தப்பு நடந்து போச்சு. இவ புது பொண்ணு இல்ல, பயந்து போயிருப்பா. புதுசா இருந்தா நான் என்ன பண்றது? நான் உனக்கு பணம் கொடுத்திருக்கேன். என் பணத்தை திருப்பி கொடு. பணத்தை திருப்பி கொடுங்க. மனிஷ் பாபு, இப்ப இந்த நிக்கா சம்பந்தமா பணம் நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம். என்கிட்ட அதெல்லாம் பேசாத. எனக்கு நாளைக்குள்ள பணம் வந்தாகணும். இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நில்லுங்க. இது எல்லாமே உன்னாலதான். எப்படி நிக்கிறா பாரு, பாரு. என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? வா, இப்ப நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன். வாடியும் கூட உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு, சுகமா படுத்து தூங்குறா. காலை உடைச்சாதான் சரியா வரும். முதல்ல இந்த கட்டளை அமர்த்த விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. ராத்திரி நீ வாங்கின அடியில இப்ப உன் புத்தி சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப என் பேச்ச கொஞ்சம் கவனமா கேளு. உன் நிக்கா இப்ப என் கூட நடந்திருக்கு. நான் உங்க அப்பனுக்கு ரொம்ப பெரிய தொகையை கொடுத்திருக்கேன். அதனால இப்ப நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் உன்னை என் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு கிளையண்ட் வருவான். உன்னுடைய வேலை அவனை சந்தோஷப்படுத்துறது. அதுவும் ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஏதாவது ஏடாகுடம் பண்ண அப்புறம் நேத்தை விட மோசமான தண்டனையை கொடுப்பேன். புரிஞ்சுதா?
எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் உங்களோட பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டின்றதுனாலதான் உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ண முடியுது. உனக்கு முன்னாடி எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்திக்கு வயசாயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்திய நான் என்ன பண்ணேன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. உனக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னா என் பேச்சை கேட்டு நட. இல்லன்னு வச்சுக்கோ, வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலா மார்க்கெட்ல நிக்க வச்சு பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்னோட புருஷன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. பணம் தானே சம்பாதிக்கணும். நான் வேலைக்கு போறேன். உங்களோட கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறேன். ப்ளீஸ் என் மேல கருணை காட்டுங்க. என்னால இப்படி எல்லாம் வாழ முடியாது. ஓ, எவ்வளவு பணம் சம்பாதிப்ப நீ ஒரு மாசத்துக்கு? எப்படியும் ஒரு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பாதிச்சிடுவேன். இன்னும் அதிகமா உழைச்சேன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். கண்டிப்பா நல்லா உழைப்பேன். இவ்வளவு அப்பாவியா என் பொண்டாட்டி? உன்னோட மதிப்பு உனக்கே தெரியல பாரு. அடியே முட்டாள், உன்னால எனக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும்டி. அதுவும் இன்னைக்கு நீ ஃப்ரெஷ்ஷான ஆயிட்டோம். அதனால இன்னைக்கு எனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 8,000 ரூபாய் உனக்கு இத்தர் வாங்கறதுக்கும் உன்னை அலங்காரம் பண்றதுக்கும் செலவழிப்பண்ணா. இதோ மனப்பொண்ணு ரெடி ஆயிடுச்சு முதல் ராத்திரி கொண்டாடுறதுக்கு. இங்க பாத்தியா, மீட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷம் ஃபாத்திமா. அம்மா, இன்ஷா அல்லாஹ் நோட்டு எண்றதுக்கு மிஷின் தேவைப்படும். வாவ் வாவ் வாவ், பிரமாதம். வாவ், கிளையண்ட் ரொம்ப சந்தோஷமா போனா. 50,000 ரூபாய்க்கு பதிலா 60,000 ரூபாய் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படிதான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், தெரியுதா? எந்திரி, சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆக. உனக்கு போட்டோ செஷன் இருக்கு. எதுக்கு? அடி வாங்கறதுக்கு ஆசை வரும்போது மட்டும் கேள்வி கேளு. என்ன புரிஞ்சுதா? எந்திரிச்சு சீக்கிரம் ரெடியாவு. வாங்கம்மா. ஏன் இப்படி நிக்கிற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இல்ல. இத இப்படி திறந்து காமி. ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கிற? காமி. போட்டோகிராஃபர் சும்மா செம்மையா ஸ்டில் எடுக்கணும். பார்க்கிறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கணும். சூப்பரா எடுத்துடலாண்ணா. டேய், தெர்மாக்கோல் புடி. அம்மா, இவ்வளோ அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த போட்டோ மார்க்கெட்ல வரும்போது 1 மாசத்துக்கு என்ன, வருஷம் பூரா புக்கிங் ஆக போகுது. நல்லது தானே, வருமானம் நிறைய வரும்ல. நம்ம வீட்டோட மராமத்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அட என்னம்மா நீ மராமத்து வேலையை பத்தி பேசிட்டு இருக்க? நம்ம புது வீடா வாங்கிடலாம்ல. கண்டிப்பா நடக்கும். நீ விஷயத்த சொல்லிட்டல்ல, போட்டோ எப்படி எடுக்கிறேன்னு பாரு. தேவையில்லாம எதுக்கு ஃபீல் பண்ற? அதான் வேற ஒரு ஆம்பளை கிட்ட படுத்துட்டேல்ல. ஒருத்தன் கூட படுத்தா என்ன, 10 பேர் கூட படுத்தா என்ன?
ஒன்னும் வித்தியாசம் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? உனக்கு நான் சொல்லித்தரேன். இப்படி திரும்ப, கொஞ்சம் முகத்தை திருப்பு. முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வாயேன், அப்பதான் போட்டோ நல்லா வரும். இப்படிதான் சிரி. போட்டோ பிரமாதமா வரணும், ஊரே பார்த்து ஆச்சரியப்படணும். சரியா? ஏய், முகத்துல இன்னும் கொஞ்சம் சிரிப்ப கொடு. பொம்பளே கிடையாது, ராட்சசி ராட்சசி. டேய், தப்பிச்சு போறடா, அவளை புடி புடி புடி. அவ ஒரு குழந்தை மாதிரி, வயசும் கம்மி இல்ல அவளுக்கு. எப்படியும் வீட்டுக்கு வருவா. அப்புறம் அவளை கொண்டு வந்து நான் இவங்க கூட மறுபடியும் போக மாட்டேன். போக மாட்டேன்னா அப்ப உங்களுக்கு தெரியாது இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. முதல்ல நீ அமைதியா இரு. உங்க அம்மா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும்ல. அவ உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு அம்மாவுக்கு? போய் நீயே பாரு. லங் கேன்சர் அவளுக்கு. லங் கேன்சர்மா உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அந்த அமீர் இருக்கான்ல, அவன் தான் உன் அம்மாவோட வைத்திய செலவை முழுசா ஏத்துக்கிட்டான். இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லல? எப்படிமா சொல்லுவேன் நான் உங்ககிட்ட? என்னோட விருப்பமெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. உன் அம்மா எப்படியாவது உன் நிக்காவை பார்க்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க பாருமா, இதை உன் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. இது அவளுக்கு தெரியவே கூடாது. நீ இப்படி உன் மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறது உனக்கு தான் தெரியும்ல. உன் சந்தோஷத்துலதான் அவ சந்தோஷம் இருக்கு. அவ சந்தோஷமா இருந்தா தான் வியாதி குணமாகும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ உன் கல்யாண உறவை மட்டும் கெடுத்துக்காதம்மா. உன் அம்மா கொஞ்சமாவது குணமாகணும்னா தயவு செஞ்சு இதை பண்ணுமா. கொஞ்சம் ஏன் நிலைமையும் யோசிச்சு பாரு. உன் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணலன்னா அவ செத்து போயிடுவாமா. மத்ததெல்லாம் உனக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படி வந்ததுக்காக வெக்கப்படுறேன். இனிமே இப்படி செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? வா, வீட்டுக்கு வா. கலக்கிட்டீங்க தலைவரே. என்னமா நடிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ஆக்டிங்ல 2 நிமிஷத்துல மனசு மாறிட்டா? எப்படி 2 நிமிஷத்துல மாறினா தெரியுமா? டிபிஎன்னா லங் கேன்சர்னு 2 பேர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அதனாலதான் ஒத்துக்கிட்டாங்க அம்மாவும் பொண்ணும். இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணல. நீ ஃபோன் பண்ண உடனே நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன். அதனாலதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன். என்கிட்ட பணம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாங்குனீங்க. ஏண்டா வாங்கணும்னு அதுக்கப்புறம் வருத்தப்படலையே ஒரு அப்பாவா? அவ என் சொந்த பொண்ணா இல்லாதப்போ எனக்கு எப்படி வருத்தம் இருக்கும்? என் சம்சாரத்தோட புருஷனோட பொண்ணு அவ. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனாலும் இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன்ல. அது எதுக்குன்னா அவளோட அம்மா சீக்கிரமா குணமாகாம இருக்கிறதுக்கு. அதுக்கு மருந்துக்கு தேவைப்படுது. இத வச்சுக்கோங்க மாமனாரே.
நான் மாமனார் கிடையாது, மாமா. எவ்வளோ சார்? மனிஷ் பாபு சார், உங்ககிட்ட என்ன பேரம்? அதே பழைய அமௌண்ட் தான், 50 கொடுங்க. அன்னைக்கு இவ யார் கையும் படாத ரோஜா, இப்போ பல பேர் மோந்து கசக்கி போட்ட பூ. 20. என்ன சொல்றது மனிஷ் பாபு சார், நீங்க எங்களுடைய பழைய கிளைண்ட். உங்களை எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? சரி போங்க, என்ஜாய். இரு, இப்ப இந்த அமௌண்ட் எதுக்கு? அது பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. இன்னைக்கு அழுக சத்தம் அதிகமா கேட்கும், ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனிஷ் பாபு சார், என்ஜாய். நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விடுங்க, மன்னிச்சிடுங்க, விடுங்க, என்னை விடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, கிட்ட வராதீங்க. வலிக்குதாடி உனக்கு? விட்டுணுமா உன்ன? பயமுடு. அன்னைக்கு உன்னோட நாளா இருந்துச்சு, இன்னைக்கு என்னுடைய நாள். வேண்டாம், விட்டுடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விடுங்க. இவதான் எங்க ராணி. பிடிச்சிருக்கா? ஓகே, பணத்தை முதல்ல எடு. போட செல்லம். கூட்டிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன கர்மோடி? நான் அம்மாவாக போறேம்மா. அதுக்கு இந்த கருவை களைச்சிடு. குழந்தை பெத்துக்கிட்டா வருமானம் குறைஞ்சிரும். இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யார்கிட்ட என்ன பதில் சொல்லுவ? அது யாராவனா இருக்கட்டும்மா, தாய் நான் தானே. ஓ, நீ கருவை களைச்சுதான் ஆகணும், என்ன ஆனாலும் சரி. அமீர், வேண்டாமா, குழந்தைய மட்டும் கலைக்காதீங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். அமீர், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என் குழந்தைய கலைச்சிடாதீங்கம்மா, எனக்கு குழந்தை வேணும். என்னடி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அம்மா ஆகிறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? அம்மா, மருந்து கொடுங்க இவளுக்கு. வேண்டாம், மருந்து சாப்பிடு, இல்லனா உன் மண்டைய உடைச்சிரும், பாத்துக்கோ. குடி, மருந்து முதல்ல குடி.
அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா என்ன? இன்னைக்கு உன் பிறந்த நாள் தானே? உனக்கு பர்த்டே கேக் ரெடி. 2 கிளைண்ட். போய் உங்களை சந்தோஷப்படுத்து. உள்ள போ. போங்க, நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, ஒரு நிமிஷம். ஹலோ ஃபாத்திமா, உனக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. நன்றிப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்து நல்லா வேலை செய்யுது. இன்னைக்கு பாரு, உங்க அம்மா நான் எழுந்து நின்னுட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா நீ அப்படியெல்லாம் நான் மறந்து போயிடுவேனா? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மா முன்ன விட ரொம்ப நல்லாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அமீர் உன் பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? $20,000. அட பரவாயில்லையே, உன் புருஷனுக்கு ரொம்ப பெரிய மனசா இருக்கே. கடவுள் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சிருக்கட்டும். சரிம்மா, நான் வைக்கிறேன். அவர் கூப்பிடுறாரு. சரி போ, அவர் சொல்ற மாதிரியே பார்த்து நடந்துக்கோ, சரியா? சரிங்கம்மா. தம்பிங்களா, எழுந்துருங்க. கிளம்புறோம் அமீர் அண்ணே. உங்க சரக்கு பழசாயிடுச்சு. இனிமே நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் வருவோம். சரி, பார்க்கலாம், கிளம்பு. அம்மா, ஏதாவது யோசிச்சாகணும். நம்ம சரக்கு பழசாயிடுச்சு. இருக்கிற விலைவாசியில செலவுக்கு என்னடா பண்றது? உங்க 2 பேருக்கும் நான் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருப்பேன். அப்படி இன்னும் உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியது தானே? என்னடி ரொம்ப பேசுற? அம்மா, இப்ப இவ உடம்பு மறுத்து போயிடுச்சு. இவளுக்கும் மரக்கட்டைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. இன்னில இருந்து உனக்கு டே ஷிஃப்டும் ஆரம்பம். கிளம்ப ரெடி ஆகு. அங்க போய் இந்த டயலாக்லாம் அடி பாப்போம். வாங்கம்மா. சொல்லுங்க ஷாலுக்கா, நம்ம சரக்கு எப்படி குறையதும் இல்லைல்ல? குறையலாம் இல்ல, ஆனா தொழில என்னைக்கும் குறை வச்சிடக்கூடாது. நம்ம தொழிலை பத்தி இவளுக்கு தெரியும்ல. கஸ்டமர் வருவான், சந்தோஷமா இருப்பான். பொடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, அடுத்த நாள் ராத்திரியும் வருவான். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா ஒத்துழைப்பா. அப்படியா? இவ பேர் என்னன்னு சொன்ன? ஃபாத்திமா. 8 மணி நேரம் டியூட்டி. ஓவர் டைம் எல்லாம் கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கஸ்டமர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு உனக்கு பணம் கொடுக்கறானோ அதுல 20% எனக்கு கொடுக்கணும். சம்மதமா? ஷாலுக்கா, இவ என்ன சொல்றது? சம்மதம்தான். எழுந்துரு ஃபாத்திமா, உனக்கு வெயிட்டிங் ரூமை காமிக்கிறேன். வா. இவங்க யாரு? இவங்க ஃபாத்திமா அக்கா. இவ தான் பியா. இந்த இடத்துக்கே இவ தான் செல்ல புள்ள. ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. இவ அம்மா இப்ப வர நேரம்தான். நீ இங்கே உட்காந்துரு, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, உங்க பேர் என்ன?
ஃபாத்திமா. ஃபாத்திமாவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேரு சொல்லுங்க. பியா. பியாவா? என் பேரு தான் அது. நீங்க எங்க இருந்து வரீங்க? எனக்கு மீரட் தான் சொந்த ஊரு. மீரட் ரொம்ப நல்ல ஊராச்சே. எவ்வளவு அழகா பேசுற நீ. அம்மா பேசி பேசியே தொல்லை பண்ணியா அக்காவை? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் இவ பேசுறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த அமௌண்ட்? இது என்னோட கமிஷன். நல்லது, கிளம்பலாம். இந்த 500 ரூபாய் உனக்குன்னு கொஞ்சம் காசும் வச்சுக்க. பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ற என்ஜிஓவா? ஏமா ஃபாத்திமா, எத்தனை தடவை தான் நீ இப்படி அபோர்ஷன் பண்ணுவ? எனக்கு உன்னை பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் உன்னை என்னோட பர்சனல் கேபினுக்கு கூட்டு வந்தேன். ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நீ இப்படி அடிக்கடி அபோர்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உன்னால மறுபடியும் தாயாகவே முடியாது. இதுக்கப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் நான் பணம் சேர்த்துட்டு வரேன். தாயானாலும் ஒரு பலமும் இல்லை. எங்க தொழில்ல யாருக்கோ தாயாகிற தைரியம் இல்ல. தன்னோட பிள்ளைக்கு தன்னை பத்தி என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? ஃபாத்திமா, அம்மா நீங்களா? இங்க எப்படி? உங்களுக்கு தான் வியாதி இருக்கு. அப்புறம் இந்த குழந்தை அது வந்துமா? அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் சொன்னதெல்லாம் ஒரு நாடகமா? எனக்கு அந்த விஷயம் அப்புறமா தாம்மா தெரிய வந்தது. நான் என்ன பண்றது? உங்க அப்பாவுக்காக நான் வளைஞ்சு போக வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா என்ன விக்கிறதுக்காக இவர் என்ன பணக்குழியில தள்ளி விட்டுட்டாரா? ஆமா, தள்ளி விட்டார். எனக்கு பணம் தேவை இருந்துச்சு என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக. உங்க அப்பன் தான் மேல போய் சேர்ந்துட்டானே உன்னை என் தலையில கட்டிட்டு. இப்ப அதை பேசி என்ன பிரயோஜனம்? வருஷம் தான் கடகடன்னு ஓடி போச்சே. இப்ப போய் பழசெல்லாம் பேசிக்கிட்டு. அம்மா உனக்கு பொண்ணு பிறந்ததுன்னு வை, உன்னோட கையால கொண்டு போட்டு. சொல்லுங்க. பொண்ணோட பேரு பியா. 10 வயசு தான் ஆகுது அவளுக்கு. முதல்ல அனுப்புனதை விட இவ ரொம்ப அழகா இருப்பா. அப்ப டீல் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, ஷேக் சார் கிட்டயும் சொல்லிடுங்க. கொஞ்சம் நம்மளையும் துபாய்க்கு கூப்பிட சொல்லுங்களேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஃபாத்திமா. நான் என் பொண்ணை வியாபாரம் பண்ண விடவே மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வா, இந்த பக்கம் வா, சீக்கிரம் வா. மெல்லமா அந்த பக்கம் போங்க. போங்க. அம்மா, என்னால எதுவுமே பார்க்க முடியல. அம்மா. ஏய், யாரது? நில்லுங்க. ஐயோ, நில்லுங்க. அம்மா. ஷாலோக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மா. ஹலோ ஷாலோக்கா. அம்மா, இவங்கெல்லாம் யாரு? ஏன் என் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்கம்மா?
ஷாலு, என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத. உனக்கு தான் என் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா பிடிக்கும். இவளும் என் பொண்ணு மாதிரி தான். ஆனா என்ன பண்ண, நம்ம தொழில் அப்படி. அது மட்டும் இல்ல, ஷேக் சாரு பியாவோட போட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னாரு. இப்ப நாம பண்ண போற துபாய் பிசினஸ்க்காக நாம இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். டேய், இந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரிக்கா. ஷாலு, ஷாலு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ஷாலு, கிளம்பு. குழந்தையை விடு. குழந்தையை விடு. விடு. என் உயிரே போனாலும் சரி, நான் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். நம்ம போலீஸ் கிட்ட தகவல் சொன்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி மீரட் ஹைவே பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வியாபாரம் நடக்க போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத பாத்திமா, நாங்க அவளை காப்பாத்திடுவோம். நல்லது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க கூட வியாபாரம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லது. நல்ல சரக்காவே கொடுங்கோ. பணத்தை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஷாலு டார்லிங், நீங்க தான் நேர்ல பார்த்தது இல்லையே, இப்போ உங்க கண்ணால நீங்களே பாருங்க. உங்களோட வசதிக்காக தான் நான் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கேன். வாரே வா, என்ன அழகா இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஷேக் இப்போ சந்தோஷமா இருக்கான். பணத்தை இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்றான். ரொம்ப சந்தோஷம் ஷேக்கு. போதும், எப்பவுமே இதே மாதிரியே உங்க ஆசை இருந்தா போதும். ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை வீணாக்குறது இல்ல. நீ என்கிட்ட வியாபாரம் பேசினதெல்லாம் போதும். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கான்ஸ்டபிள் வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க இந்த லேடிய. ஜெயில கழித்துனாதான் புத்தி வரும். கூட்டிக்கிட்டு போங்க. பிரியா, 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 அக்கா, எனக்கு ஒண்ணும் இல்லடா. புடிங்க இவங்கள. இவங்க தான் உண்மையான குற்றவாளி. வாடா வாடா, வா.